கும்பராசி தன்னம்பிக்கை, மற்றவர்கள் மதித்தல், உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் கொண்டவங்க. சுதந்திரமான ஒரு போக்கு கொண்டவங்க. ஆனால் தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்றாற்போல் வாழக்கூடியவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில், சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், ஏழை ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவங்க. இப்படிப்பட்ட கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஆடி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களையும் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடத்துக்கு கன்னிக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சிகம், இதனுடைய அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டக்கூடியவங்க. கெமிக்கல், மருந்து பொருள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடியவங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம் ஆகும். கோதண்ட குரு, தனுசு குரு இந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்தராக நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசாங்கத்தோடு தொடர்புடையவங்களால் அதிக லாபம் நீங்கள் பெறலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இன்னும் பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். அப்படிப்பட்ட ஆலயம் அப்படின்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர். இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக புதிய முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தொடங்குவது நல்லது. எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். தந்தையுடன் உங்களுக்கு கேட்ட பண உதவிகள் கிடைக்கலாம். உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூடி வரலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். இதனால் உங்களுடைய ஆதாயம் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம். நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலுமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய கடைக்கு நீங்கள் புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பணியாளர்களை பொறுத்தவரை ஒத்துழைப்பு உங்களுக்கு சுமாராக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரை மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்தவரை சில சலுகைகள் பெற வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியில் பொறுத்தவரை உங்களுக்கு அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் ராகு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ருண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய திறமைகளை கண்டு அடுத்தவர்கள் வியப்பாங்க. அலைச்சலை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்து கொள்வது நல்லது. பண வரத்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க. ஆனால் உங்களுக்கு வேலை செய்பவர்களுடன் கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மை தரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடுமையான பணியின் காரணமாக உங்களுக்கு சோர்வு உண்டாகலாம். கவனம் தேவை. எடுத்த கொண்ட பணிகளில் இருந்து வந்த தொய்வு நீங்கும். குடும்ப விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் காண்பிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளிகள் குறையலாம்.
வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்தவரை திடீரென்று கோபம் உண்டாகுவதை தடுப்பது நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். அரசியல் துறையில் உங்களுடைய செயல்களை செம்மையுற திருத்தமாக நீங்கள் செய்ய வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய பாடங்களை நன்கு படித்து நீங்கள் பாராட்டு பெறுவீங்க. அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மேலிடத்தில் வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகலாம். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் உங்களுடைய காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எதிலுமே மந்தமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். புதிய நண்பர்களுடைய நட்பு, அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். மதிப்பு கூடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். எதிலுமே சிக்காமல் நீங்கள் நழுவி விடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தெளிவு உண்டாகும். காரிய தாமதங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைப்பது சிரமம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆஞ்சநேயரை முழு மனதோடு வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில இடங்களில் வேலையில் சிறு சறுக்கல்கள் உண்டாகும். சில இடங்களில் சவாலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு மெதுவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகளை பொறுத்தவரை நீங்கள் நம்பிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய முதலீடுகளில் கவனமாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 8ல் இருப்பதால் திருமண பேச்சுவார்த்தை சிக்கல் ஏற்படலாம். வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தை பொறுத்தவரை பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.